பர்கூரில் சூடு பிடிக்கும் அரசியல் களம். திமுக சார்பில் மதியழகன் வேட்புமனு தாக்கல். பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதியழகன் அவர்கள் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் பர்கூர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாகவும் உள்ள மதியழகன் கூட்டணி கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக சென்று பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனுடன் மாற்று வேட்பாளராக அவரது மனைவி விஜயா அவர்களும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சிகளின் முக்கிய பொறுப்பாளர்கள், உள்ளூர் தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பர்கூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் வலிமை வெளிப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் பர்கூர் தொகுதியில் தேர்தல் போட்டி மேலும் தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதிமொழி படிவம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 173A பிரிவு 1 என்னும் டி. மதியழகன் என்னும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். மேடம் மேடம் விஜயா மதியழகன் வேணுமால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய பின்னாடி